எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னா புடலங்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு பெரிய புடலங்காவை இந்த மாதிரி நீள நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். பொரியலுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்சா. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் தோசைக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் கலந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இது ஒரு நிமிஷம் தாளித்து கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா தேங்காவும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.